அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். நேற்று முதல் நடைமுறையாகியுள்ள திட்டம் மோசமான செயல் என்று மக்கள் காட்டம். சதோசவின் வீழ்ச்சியில் தமிக பெரேரோவின் புதிய திட்டம். வடக்கு கிழக்கில் ஏற்பட்டுள்ள புதிய பிரச்சினை சாணக்கியன் வெளியிட்டுள்ள தகவல். வீட்டுக்குள் அத்துமறிய கும்பலின் வரிச்செயல், ஆயுதங்களுடன் 5 கைது. புதுக்குடியிருப்பில் அணைக்கட்டுகளின் புனரமைப்பு பணிகள். தாயையும் 1 வயது குழந்தையையும் சித்திரவதை செய்த மாமியார். காதலனுடன் சென்ற இளம் காதலி களனி ஆற்றில் விழுந்து பரிதாபகரமாக பலி. போலீசார் அதிரடி சோதனை, பாலியல் தொழிலில் ஈடுபட்ட 2 பெண்கள் கைது. தொடர்வன விரிவான செய்திகள். வர்த்தக நிலையங்களில் பொருட்களை கொள்வனவு செய்யும் போது இலவசமாக பொலித்தீன் பைகள் வழங்கப்படாது என நுகர்வோர் அதிகார சபை அறிவுறுத்தியுள்ளது. வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் பொலித்தீன் பைகளின் விலையும் நேற்று முதல் விலைப்பட்டியலில் உள்ளடக்கப்பட வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதன்படி ஷாப்பிங் பைகள் உள்ளிட்ட பொலித்தீன் பைகளுக்கு நாளைய தினம் முதல் கட்டாயம் பணம் அறவிடப்பட வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது. இந்நிலையில் பொலித்தீன் பைகளை இல்லாதொழிப்பது நல்ல விடயம். ஆனால் இந்த திட்டத்தில் சந்தேகம் உள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே உக்கும் வகையில் பைகள் எனும் திட்டம் கொண்டுவரப்பட்ட நிலையில் அந்த திட்டம் தோல்வியில் முடிந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். மேலும் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள திட்டத்திற்கமைய மாற்று திட்டம் ஒன்றை அறிமுகம் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளனர். சதோச அதன் 100 கடைகளை மூட முடிவு செய்துள்ள நேரத்தில் தொழிலதிபர் தமிக பெரேரோ சில்லறை வணிகத்தில் நுழைந்து 100 புதிய பல்பொருள் கடைகளை திறக்க திட்டமிட்டுள்ளதாக முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் வருண ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தனது யூடியூப் சேனலில் வெளியிட்டுள்ள காணொலி ஒன்றிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், சதோச அதன் 130 கடைகளை மூட முடிவு செய்துள்ளது. அவற்றில் 30 ஏற்கனவே மூடப்பட்டுள்ளன. மேலும் 100 கடைகள் மூடப்படும். அரசாங்கத்தால் வணிகத்தை நடத்த முடியாததால் அதை தனியார் மயமாக்குவது குறித்து பேசப்பட்டது. எவ்வாறாயினும் ஜாயல, சதோசா போன்ற கடைகள் ஒரு நாளைக்கு 5 முதல் 6 லட்சம் ரூபாய் வரை பெறுமதியான விற்பனையில் ஈடுபடுகின்றன. சதோசா 100 கடைகளை மூட முடிவு செய்துள்ள நேரத்தில் தொழிலதிபர் தமிக பெரேரோ சில்லறை வணிகத்தில் நுழைந்து 100 புதிய பல்பொருள் சில்லறை கடைகளை திறப்பதாக அறிவித்துள்ளார். முன்னதாகவும் தமிக பெரேரோ சதோசாவை சொந்தமாக்க ஒரு திட்டத்தை முன்வைத்திருந்தார் என தெரிவித்துள்ளார். வடக்கு கிழக்கு பகுதிகளில் போதைப் பொருளை விட சாராயம் மற்றும் கசிப்பு பெரும் பிரச்சனையாக மாறியுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது தொடர்ந்து பேசிய அவர், கிளிநொச்சி பிரதேசத்தில் 4500 வாக்காளர்களுக்கு ஒரு மதுபான விற்பனை நிலையம் இருக்கின்றது. 4500 வாக்காளர்களுக்கு ஒரு பாடசாலை இருப்பது சந்தேகத்திற்குரியதாகும். கிளிநொச்சி பிரதேசத்தில் 21 மதுபான விற்பனை நிலையங்கள் உள்ளன. மேலும் கடந்த அரசாங்கத்தில் 17 புதிய மதுபான நிலையங்களுக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எவ்வித அதிகாரமும் இல்லாத கட்டுப்பாடற்ற அரசாங்கத்தின் கொள்கையில் பாதாள குழுவினரோ அல்லது போதைப்பொருள் கடத்தல்காரரோ யாரும் துப்பாக்கி சூடும் நடத்தும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஒரு நாடு என்கின்ற வகையில் நீதிமன்றம், போலீஸ் ஆகியன இருக்கின்றன. எனவே பாதாள குழு போதைப்பொருள் மோசடி என்றால் சட்டத்தின்படி தண்டனையை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். வீடொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்து உரிமையாளர்களை தாக்கிய கும்பல் கூறிய ஆயுதங்களால் கைது செய்யப்பட்டுள்ளது. களுத்துறை தெற்கு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட விகாரை வீதியில் அமைந்துள்ள வீடொன்றுக்குள் அத்துமீறி நுழைந்து வீட்டு உரிமையாளர்களை அச்சுறுத்தி பலமாக தாக்கி காயப்படுத்திய சம்பவத்துடன் தொடர்புடைய 5 சந்தேக நபர்கள் களுத்துறை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் களுத்துறை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகளின் அடிப்படையில் களுத்துறை பிரதேசத்தில் வைத்து 2 சந்தேக நபர்கள் முதலில் கைது செய்யப்பட்ட நிலையில்
அவர்களிடமிருந்து கிடைத்த தகவலுக்கமைய ஏனைய 3 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். போதைப்பொருள் தகராறு காரணமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் 85 மில்லியன் ரூபாய் நிதியில் 3 அணைக்கட்டுகளின் புனரமைப்பு பணிகள் முடிவுறாத நிலையில் உள்ளதால் விவசாயிகள் கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். சித்தாறு அணைக்கட்டு தற்போது ஆரம்பகட்ட பணிகளில் உள்ளது. சிவசாமி அணைக்கட்டில் கதவு பொருத்தும் பணி இன்னும் தொடங்கப்படாத நிலையில் காணப்படுகின்றது. வீரசிங்கம் அணைக்கட்டின் பணிகள் இடைநடுவில் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் 3 அணைக்கட்டுகளும் முழுமையாக பயன்பாட்டுக்கு வராத நிலையில் விவசாயிகள் விரைவில் பணிகளை முடிக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயிகளின் கோரிக்கையை அடுத்து காலநிலைக்கு சீரமைவாக நீர்ப்பாசன விவசாய திட்ட பணிப்பாளர், உலக வங்கியின் இலங்கை பிரதிநிதி, கமநல அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் உள்ளிட்ட குழுவினர் நேற்று அணைக்கட்டுகளுக்கு சென்று அவற்றின் நிலைமைகள் தொடர்பில் நேரில் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். இந்த பணிகள் கடந்த ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கப்பட்டு 3 மாதங்களில் நிறைவு செய்யப்படும் என ஒப்பந்தக்காரர்கள் தெரிவித்திருந்த போதிலும் கடந்த 2 மாதங்களாக வேலையில் இடைநிறுத்தம் ஏற்பட்டுள்ளதுடன் ஒவ்வொரு காரணங்களை கூறி வருவதாக விவசாயிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இந்தியாவில் ஆந்திர மாநிலம் ஏலூரு மாவட்டம் போலவரத்தில் மாமியார் மருமகளுக்கும் பேரக்குழந்தைக்கும் சித்திரவதை கொடுத்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போலவரத்தை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் ஜங்கா ரெட்டி கூடேமை சேர்ந்த வாலிபருடன் 2 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டார். கடந்த ஆண்டு இவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த இளம்பெண்ணின் கணவரின் தம்பிக்கு திருமணமாகி குழந்தைகள் இல்லாததால் மாமியார் மூத்த மருமகளை பயன்படுத்தி தன் இளைய மகனுக்கு வாரிசு பெற தீர்மானித்ததாக கூறப்படுகின்றது. இதற்காக தனது மூத்த மகனை வேலைக்காக வெளியூருக்கு அனுப்பி வைத்து அவர் இல்லாத நேரத்தில் இளைய மகனுடன் இணையுமாறு மருமகளிடம் மாமியார் வற்புறுத்தியுள்ளார். மருமகள் இந்த கோரிக்கையை மறுத்தபோது ஆத்திரமடைந்த மாமியார் தன் மருமகளையும் 1 வயது குழந்தையையும் அறையில் பூட்டி உணவும் குடிநீரும் தராமல் 10 நாட்களுக்கு மேலாக சித்திரவதை செய்தார். இந்த விவரம் மருமகளின் பெற்றோருக்கு தெரிய வந்ததும் அவர்கள் மனித உரிமை ஆணையத்தில் புகார் செய்தனர். மனித உரிமை ஆணைய அதிகாரிகள் போலீசாருடன் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்திய போது மாமியாரும் மைத்துனரும் வீட்டிலிருந்து தப்பி சென்றிருந்தனர். போலீசார் அறையின் கதவை உடைத்து பசியால் வாடிய இளம்பெண்ணையும் அவரது குழந்தையையும் மீட்டனர். இருவரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்ததால் அவர்கள் உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய மாமியாரையும் மைத்துனரையும் தேடி வருகின்றனர். கொழும்பு ஹோகிலவத்தை பகுதியில் களனி ஆற்றில் விழுந்து பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார். ஹோகிலவத்தை பகுதியில் களனி ஆற்றின் அருகே தனது காதலன் மற்றும் 3 பேருடன் முச்சக்கர வண்டியை கழுவ சென்ற பெண் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தண்ணீர் எடுக்க சென்ற காதலனும் காதலியும் திடீரென ஆற்றில் விழுந்து உயிரிழந்துள்ளனர். காதலி நீரில் மூழ்கிய போது காதலன் அங்கு மீட்கப்பட்டார். நேற்று மதியம் நீரில் மூழ்கிய பெண்ணின் உடலை மீட்புக் குழுக்கள் மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் பொகவந்தலாவை பகுதியை சேர்ந்தவர் எனவும் அவருடன் வந்த மற்றொரு குழுவும் அதே பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மராட்டிய மாநிலம் பீட் மாவட்டம் டலிகான் பகுதியில் பாலியல் தொழிலில் தள்ளப்பட்ட 2 பெண்களை போலீசார் மீட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். தகவலின் அடிப்படையில் அப்பகுதியில் போலீசார் நேற்று சோதனை நடத்தினர். பாலியல் தொழில் நடைபெறுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அந்த சோதனையில் பாலியல் தொழிலில் தள்ளப்பட்ட 2 பெண்களை போலீசார் மீட்டனர். இதையடுத்து பாலியல் தொழில் நடத்தி தலைமறைவாக உள்ள 2 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அதேவேளை மீட்கப்பட்ட 2 பெண்களும் காப்பகங்களில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் இருவரும் போதிய உதவி வழங்கப்படும் என்றும் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.